Dharmendra Pradhan. He's an insult to the position of Education Minister of India. ஜனநாயகத்தை நிலைநிறுத்தணும்னா சில நேரங்களில் சர்வாதிகாரத்தை கையில எடுத்துதான் ஆகணும். NEET paper leaked in 2021. NEET paper leaked in 2024. Again, NEET paper leaked in 2026. ஸ்டூடெண்ட்ல பேப்பர் லீக் பண்ணிட்டாங்க. பேப்பர் லீக் பண்ணது யாருன்னு கண்டுபிடிச்சாச்சு. அவங்கள அரெஸ்ட் பண்ணியாச்சு. What you want? Same exam, same minister. குற்றத்தை தடுக்கணும்னா எல்லா நேரமும் சட்டப்படியா நடந்துக்க முடியாது. இந்த கேஸ் ஃபைல் நல்லா படிங்க. நீங்க சொன்ன ரவுடியை விட போலீஸ்காரங்களோட மோசமா நடந்துட்டாங்க தெரியும். உங்க ஜனநாயகத்தை எப்படி நடந்துட்டு போறீங்க நானும் பார்க்க ஆர்வமா இருக்கேன். சீட்டிங் நடக்கக்கூடாதுன்னு ஃபீமேல் ஸ்டூடெண்ட்ஸோட உள்ளாட வரைக்கும் சானிட்டரி பேட்ச் வரைக்கும் செக் பண்ண தெரியுதுல. 5 நிமிஷம் எக்ஸாம்க்கு லேட்டா வந்ததுக்கு தள்ளி விட தெரியுதுல. அப்படிப்பட்ட எக்ஸாமோட கொஸ்டின் பேப்பர் லீக் ஆகுது. எப்படின்னு கேட்டா பதில் இல்ல, யார் பொறுப்புன்னு கேட்டா சத்தம் இல்ல, இறங்கி வந்து போராடினா லத்தி சார்ஜ். நரேந்திர மோடி அரசாங்கம் டீல் பண்ற விதம் சரியில்லை. இவெல்லாம் நாளைக்கு இந்த நாட்டையே காட்டி கொடுப்பான். அதனால அவங்க மேல தக்க வழக்கு பதிவு செய்து அவங்களெல்லாம் நாடு கடத்தணும். இன்னும் முட்டாளாவே இருக்கீங்களேடா. என்னாச்சுன்னா இந்தியாவோட எஜுகேஷன் சிஸ்டம் தரமா இருக்குன்னு இவ்வளவு நாள் நம்மள ஏமாத்திருக்காங்க. எப்படி சொல்றேன்னா, இந்தியாவோட எஜுகேஷன் மினிஸ்டர் தர்மேந்திர பிரதானியோட பையன் யூஎஸ்ஏல இருக்க டப்ஸ் யூனிவர்சிட்டியில படிக்கிறான். அப்படியே காமர்ஸ் இண்டஸ்ட்ரி பியூஷ் கோயலோட பையன் யூஎஸ்ஏல இருக்க ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில படிக்கிறான். பினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் அவங்களுடைய பொண்ணு யூகேல படிக்கிறாங்க. டிஃபென்ஸ் மினிஸ்டர் ராஜ்நாத் சிங் அவங்களுடைய பையன் யூகேல லிச் யூனிவர்சிட்டியில படிக்கிறாங்க. இவங்களும் இந்தியாவோட எஜுகேஷன் சிஸ்டம் தரமா கொடுக்குறன்னு மேடையில பெருமையா சொல்றாங்க. ஆனா அவங்க பசங்களையோ பொண்ணையோ ஏன் இந்தியாவில படிக்க வைக்க மாட்டாங்க? இப்படி புழு பூச்சி மாதிரி வாழ்ந்து என்னையா பண்ண போறீங்க? எத்தனாவது தலைமுறை உங்களோட கிடந்து மாரடிக்க வேண்டியிருக்கு. புள்ளையில கூட்டிட்டு ஓடுதான்னு சொல்லுதீங்களே, உங்களுக்கு வெக்கமா இல்ல? இந்த வினாத்தாள் வெளியானது, அதுல நடந்த நிர்வாக தவறு, அதுல யார் குற்றம் பண்ணிருக்காங்க, அவங்க மேல நம்ம சட்டப்படி நடவடிக்கை எடுக்கணும். இது நாங்க கதையா இருக்குது. வக்கீல் ஆகணும்னா முதல்ல குத்தவாளியா இருந்திருக்கணும், போலீஸ் ஆகணும்னா முதல்ல திருடனா இருந்திருக்கணும், கல்யாணம் ஆகணும்னா முன்னாடி பிரம்மச்சாரியா இருந்திருக்கணுமா? கரெக்ட் தானே? என்னப்பா குழப்புறீங்க? நீங்க வாங்க வாயாக்க அத விட்டு வாங்க சொல்றேன். நான் இங்க ஆஸ்பத்திரியில நோயாளியா சேர வரல, மெடிக்கல் காலேஜ்ல சேர்ந்து டாக்டர் ஆக போறேன். இங்க அப்படியா? அதேதான் சார். எது 10 வருஷம் கீழ்ப்பாக்கத்துல இருந்தேன். ஹெல்த் மினிஸ்டர் ஆகணும் ஹெல்த் மினிஸ்டர் ஆகணும்னு சொல்லிக்கிட்டே இருப்பேன்.